This content is for educational purposes only, not financial advice. Trading involves high risk. Trade at your own risk. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஹலோ ட்ரேடர்ஸ், 10th ஏப்ரல் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிடலாம். ஆல்மோஸ்ட் வந்து 100 பாயிண்ட்ஸ் கேப் அப் ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு 275 பாயிண்ட்ஸ் கிட்ட நிஃப்டி 50 வந்து உங்களுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. எயித்து வந்த ஐக்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு வந்து டார்கெட் வந்து 24,300. ஓகேங்களா, ஃபஸ்ட் டார்கெட். ஓகேங்களா, அதுக்கடுத்தது சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா சேமாக தான் நடந்திருக்கு. ஆனால் ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னன்னா, எயித்துக்கு ஐக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கல. ஓகேங்களா, ஈக்குவலாக தான் க்ளோஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம சென்செக்ஸுக்கு கொடுத்துருக்க டார்கெட் ஃபஸ்ட்டு டார்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 78,400 ஃபஸ்ட்டு டார்கெட்டு. உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டு வந்து 78,500 செகண்ட் டார்கெட். ஓகேங்களா, இன்னைக்கு என்ன பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்குன்றது, ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் என்ன ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். 5 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னில் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனது பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் ஒன்று ஃபார்ம் ஆச்சு. அது புல்லிஷ் ஃப்ளாகுன்னு சொல்லலாம், இல்லை நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு சேனல் அப்படின்னு கூட வைக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் சேனல் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் சேனல் நான் சொல்கிறது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் இப்படி தான் ஃபஸ்ட்டு ஃபார்மை வந்து நம்ம அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போகணும். எல்லாத்துக்குமே வந்து கண்டினியூஷன் இருக்குது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சேனல் வந்து ட்ராப் பண்ணுறேன். அதுக்கு அடுத்தது வந்து பிரேக் அவுட் ஆன டைம்னு பார்த்தீங்கன்னா 12:05 வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இப்போது நீங்கள் ப்ரீமியமில் பார்த்தீங்க அப்படின்னா 12:05 இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து ரீட்ரேஸ்மெண்ட். நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருக்கணும். கரெக்டாக ரீட்ரேஸ்மெண்ட்டை இந்த இடத்துல ஆச்சு பார்த்தீங்களா, கரெக்டாக 12:15 ஆயிருக்கு ரீட்ரேஸ்மெண்ட். ஸோ இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா, மினிமம் வந்து 15 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கலாம் இந்த இடத்துல. என் சேனலை அப்படியே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி உங்களுக்கு இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலோட லோ தான் 23,950. அதுதான் வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ். நீங்கள் வந்து புல்லிஷ் ஃப்ளாகாக கன்சிடர் பண்ணி நீங்கள் ட்ரேடை ஹோல்டு பண்ணியிருக்கீங்க, இன்ட்ராடேயில் அப் டு 335 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட்டே வந்து டிஃப்ரெண்ட் டார்கெட் தான். 24,153 கிட்ட வந்து உங்களோட டார்கெட் இருந்திருக்கும். அது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 147, இங்கேருந்து ஆல்மோஸ்ட் பாருங்கள் 147னா 24,180 கிட்ட வருது. ஓகேங்களா, நம்ம வந்து சொல்லியிருக்கிறது வந்து ஃபஸ்ட் டார்கெட் 24,153 அப்படின்னு நம்ம இப்போ ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து 24,180 செகண்ட் டார்கெட். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். 23,930க்கு மேலே க்ளோஸ் வைக்கிது 15 மினிட்ஸில் அப்படின்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் போகும். ஃபஸ்ட் டார்கெட்டாகவே வந்து 24,000 வந்து நம்ம சொல்லியிருப்போம், ஆல்மோஸ்ட் ஒரு 45 பாயிண்ட். ஓகேங்களா, அதே மாதிரி உங்களுக்கு டார்கெட்டு அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு பாக்ஸ் ரெக்டாங்குலர் பாக்ஸ், புல்லிஷ் ரெக்டாங்குலர் பாக்ஸை வந்து இப்போ உடச்சிருக்கு. ஓகேங்களா, இது வந்து 2 டைப் ஆஃப் பேட்டர்னாக கன்சிடர் பண்ணலாம். ஓகேங்களா, ஒன்று வந்து புல்லிஷ் ஃப்ளாகு, செகண்ட் வந்து புல்லிஷ் ரெக்டாங்குலர் பிளாக்கு. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் டைப் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 3 டைம்ஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆகியிருக்கணும். ஓகேங்களா, இது 1, 3 டைம்ஸ் ஆகிருக்கணும். இது வந்து ஃபஸ்ட் டைம், செகண்ட், தேர்ட். ஓகே,
ஃபோர்த் டைம் வந்து உங்களுக்கு அந்த பாக்ஸுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காக தான் வச்சுருக்கு. ஆனால் 24,701 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகிருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பக்கமும் வந்து லிக்விடிட்டி அன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இங்கே தேர்ட் டைம் இங்கே வந்து க்ளோஸ் வச்சுருக்காங்க பாக்ஸை விட்டு. ஒரு என்ட்ரி பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பாக்ஸோட லோ தான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து இங்கே தான் உங்களுக்கு இந்த பிளாக்குக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுருப்பீங்க. வித்தின் 15 to 20 மினிட்ஸில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்த்து வச்சுருப்போம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 118 வந்து ஸ்டாப் லாஸ் ப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து உங்களுக்கு 160 வரைக்கும் வந்து லிக்விடிட்டி அன் பண்ணிவிட்டு மேலே வந்து உங்களுக்கு க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட் டார்கெட்டாக வந்து 24,150 வந்து டார்கெட்டாக வைக்கலாம். அப் சைடு நாளைக்கு வந்து 24,720 வந்து உங்களுக்கு பிரேக் ஆகுது அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட்டாக 24,150 வைக்கலாம். அதுக்கடுத்து செகண்ட் டார்கெட்டாக வந்து நீங்கள் 24,300 வந்து நீங்கள் செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். இதே வந்து டவுன் சைடு வருது அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு 23,961 கீழே உங்களுக்கு க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வந்து 23,900 ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் வந்து 23,800. இதை வந்து செகண்ட் டார்கெட்டாக வைக்கலாம். ஓகேங்களா, என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.